வணக்கம். இந்த வீடியோவில் செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு உண்டான நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ரோட லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம் நிஃப்டி 50. ஸோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஃபர்தராக நமக்கு வந்து ஒரு ஃபாலோ த்ரூ கேண்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த சாட்டர்டே சண்டே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஐடி செக்டாருக்கு நமக்கு வந்து கிடச்சிது. ஸோ ஐடி செக்டாருக்கு கிடச்சதுனால நமக்கு இன்ஃபோசிஸும் டிசிஎஸும் நமக்கு வந்து நிஃப்டி 50 வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு கொஞ்சம் ரியாக்ஷன் வந்து நிஃப்டி 50 வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ அதில் நாம் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த வீக் வந்து குறைந்தபட்சம் ஒரு 25,000 வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். நிஃப்டி 50 ஒன் டே டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போச்சு இல்லையா, அதுக்கு ஒரு புல் பேக் வந்து வர்ற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா இந்த 25,000 ஒரு 24,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து இருக்கட்டும். இப்போ அந்த நெகட்டிவ் அந்த விஷயத்துக்கு ஃபர்தராக வந்து என்ன நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஃபர்தராக நமக்கு வந்து அடிஷ்னலாக வேறு ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்து வருதா அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்கணும். இப்படி நம்ம வந்து மறுபடியும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வருது அப்படின்னா இந்த ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் வந்து ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த 25,000 24,800 இதெல்லாம் அப்படிங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயமாக தான் வந்து போயிடும். அகைன் என்ன நடக்கும், மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி வந்து எடுத்தாங்க இல்லையா, அந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்லாம் வந்து ஒன்றும் வந்து கிடையாது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒரு 200 பாயிண்ட்டு, இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 600 பாயிண்ட் அவ்வளோதான், சாதாரணமாக வந்து கீழே வந்து இறங்கிடும். இப்போ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அப்படியே வந்து ஒரு ரீடெஸ்ட் மாதிரி நாங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்ச மாதிரி வந்து இருந்தது இல்லையா. இதை நான் வந்து பண்ணியிருக்கும் போதே நான் வந்து சொன்னேன், வால்யூம் நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. ஸோ வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை இருந்தாலும் வந்து இது மாதிரி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அது இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹெல்ப் வந்து பண்ணியிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை, எப்படி வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும் மார்க்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி தான் வந்து ரியாக்ஷன் வந்து கொடுக்கும். நம்ம இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போதே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் அடுத்த ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செல்லிங்கும் ட்ரிகர் ஆகிற ஏரியா. ஸோ அது வரைக்கும் இமீடியட்டாக நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் அடிக்கலாம் அப்படின்னு கூட நான் வந்து சொல்லியிருந்தேன். அது மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு ரிவர்சல் வந்து அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ டெக்னிக்கலாக நம்ம வந்து பார்க்கலாமே. இந்த டெக்னிக்கலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சி அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து ஒரு ரீடெஸ்ட்டுக்காக வந்து கீழே இறங்கியிருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வரைக்கும் ஓகே தான், இந்த பிரேக் அவுட் அந்த ரீடெஸ்ட் அது வரைக்கும் வந்து ஓகே தான். ஆனால் இனிமேல் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து வரவே கூடாது. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் நமக்கு வந்து கிடைக்கணும். ஸோ அப்படி கிடைச்சா மட்டும்தான் இந்த டபிள்யூ பேட்டர்ன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஃபேக் மூவ் அப்படி தான் நாம் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்து வர முடியும். ஸோ இருந்தாலும் ஒரு புல் பேக் ரேஞ்ச் அப்படிங்கிறத நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணியே ஆகணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் இன்றைக்கி வந்து ஒரு டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு கால் ஆப்ஷன் சைடு வந்து போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும். ஏன்னா நிலைமை அப்படிங்கிறது வந்து கால் பையிங்க்கு வந்து அந்தளவுக்கு வந்து அதாவது ஒரு லாங் போகிறதுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து இல்லை. வர்ற நியூஸ் எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் வந்து இருக்குது. ட்ரேட் அனலிசிஸ்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது மேக்ரோ எக்கனாமிக்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் எஸ்கலேட் தான் வந்து ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு வந்து பெருசாக வந்து எதுவும் சார்ட் அவுட் பண்ணுற மாதிரி வந்து தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ பெரிய இந்த டெக் கம்பெனி சைடில் இருந்தும் பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் புஷ் கொடுத்த மாதிரி வந்து தெரியலை. இது வந்து இப்போதைக்கு வந்து சார்ட் அவுட் ஆகிற மாதிரி வந்து தெரியலை. ஸோ அதை தான் வந்து ட்ரேட் அனலிசிஸ்ட் வந்து மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்டு போகிறது அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் இல்லை. அன்லெஸ் அவங்களே வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரணும். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து சாத்தியம். இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம்.
இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது என்ன அப்படின்னா, ப்ரைஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுக்கு கீழே நமக்கு வந்து போகக்கூடாது, அப்படி போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து இதுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு கேப் டவுன் வந்து ஆச்சு. அந்த கேப் டவுன் பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு புல் பேக் வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லோ இந்த இடத்துல இருக்குது, ஒரு அப்ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. அந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணாங்க இல்லையா, இந்த லோவுக்கு இன்னொரு லோ வந்து கட் பண்ணி வச்சு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அகெயின் இந்த லோ வந்து இன்னொரு லோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ணிட்டாங்க. ஒரு லோயர் லோ அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கு. இப்போ இந்த 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து உடச்சிட்டாங்க. அதை உடச்சி க்ளோசிங்கும் அதுக்கு கீழே தான் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ 1 hour டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம வந்து வச்சுக்கலாம். இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அப்படின்னு வந்து போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அடுத்தது சேம் 1 hour டைம் ஃப்ரேம் தான். இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அந்த டபிள்யூ பேட்டர்ன் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அண்டு ரீடெஸ்ட்டுக்காக வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன நடக்கணும், இந்த இடத்துல இருந்து மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி வந்து மார்க்கெட் வந்து மேலே வந்து போகணும். அப்படி போச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதர்வைஸ் இந்த இடத்துல இந்த லோ வந்து, அதாவது இந்த சப்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த சப்போர்ட்டை வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா அகைன் என்ன நடக்கும், இப்படி வந்துட்டு மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த டோட்டல் இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து என்ன நடந்தது, ஒரு ஃபேக் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகும். அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வால்யூம் வந்து ஆவரேஜாக இருக்கும்போது நாம் வந்து சொல்லி வந்தது என்னென்ன அப்படின்னா, ட்ரெண்டு வந்து ஃபாலோ ஆகும், அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் நியர்பை நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போயே வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு பெருசாக மூமெண்ட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டவுட்டு தான். அல்லது வந்து ஒரு கேப் அப் வந்து ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாலும் சான்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துட்டாங்க இல்லையா, எடுத்துகிட்டு ஒரு கேப்பை போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் அப்படியே மாதிரி வந்து கீழே இறங்கிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ப்ளே பண்ணி பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பைரியில் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும், மூமெண்ட் வந்து கொடுக்குதா இல்லையா அப்படின்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் மூமெண்ட் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பெருசாக வந்து மூமெண்ட் வந்து கொடுக்குறதில்ல. இன்றைக்கி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வந்து மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கு. அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து எதிர்பார்க்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஒரு எக்ஸ்பைரியும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ்பைரி அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக நமக்கு வந்து மூமெண்ட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கன்சிடர் வந்து பண்ணணும். பை சான்ஸ் ரொம்ப ரொம்ப ரேர் கேஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து நாளைக்கு ஃபுல்லாக வந்து கொண்டு போயிட்டு க்ளோசிங் டைமில் கூட அடித்து மேலே வந்து தூக்குவாங்க. ஸோ வெறும் அந்த எக்ஸ்பைரிக்காக, அந்த மூமெண்ட்டுக்காக மட்டும். ஸோ அப்படி ஏதாவது வந்து நடந்தாலும் நடக்கலாம். ஒரு எக்ஸ்பைரி ஒரு ஜிக்ஸாக் மாதிரி வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் கொஞ்சம் ரெடியாக வந்து இருங்க. ஸோ ஓவராலாக ரேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து இப்படி தான் வந்து இருக்குது. மார்க்கெட்டோட கண்டிஷன் சுத்தமாக வந்து சரியில்லை, கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து இருங்க. ஸோ அடுத்தது ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ். இப்போ நிஃப்டி 50 வந்து க்ளோஸாக இருக்கிற ப்ரைஸ் வந்து 25,200 இந்த ரேஞ்சில் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நாளைக்கு பெருசாக வந்து எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு அவுட்டு தான். பெருசாக அந்த அளவுலாம் வந்து எதிர்பார்க்காதீங்க. இருந்தாலும் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நம்ம வந்து பார்க்கும்போது 25,200 அப்படிங்கிற ரேஞ்சிலேருந்து ஒரு 25,400 அப்படி நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2,47,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் ஆகிருக்கு 25,400 கிட்ட. ஸோ இதை வந்து ரேஞ்சஸாக நம்ம வந்து தாராளமாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 25,200 இந்த ரேஞ்சில் இருந்து மறுபடியும் ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே வந்து டவுன் சைடு வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் கன்சிடர் வந்து பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1,40,000 ஓப்பன் டெஸ்ட் இந்த இடத்துல வந்து பில்டப் வந்து ஆயிருக்கு. ஸோ அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து தாராளமாக ஒரு 200 பாயிண்ட்டை நம்ம வந்து ஒரு ரேஞ்சஸாக வந்து கன்சிடர் வந்து பண்ணலாம். ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பற்றி நம்ம வந்து இந்த இடத்துல ஒரு 25,300 வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,200 வரைக்குமாவது வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலில் காலையிலே வந்து சொல்லியிருந்தோம், எடுத்தோடனே யாரும் பை செல் வந்து போயிடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு.
கரெக்டாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு கேப் டவுன், அந்த இடத்துல இருந்து நிறைய பேர் வந்து ஒரு செல்லிங் வந்து அடிச்சிருந்தாங்க அப்படின்னா ட்ராப் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பையிங் போயிட்டு இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்ட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து செல்லிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பையர்ஸும் வந்து ட்ராப் பண்ணியாச்சு, செல்லர்ஸும் வந்து ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அதனால தான் வந்து ஓப்பனிங்கில் வந்து யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு முடிவுக்கு வந்து வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான ரீசன் வந்து இதுதான். ஸோ இந்த இடத்துல கூட பாருங்கள், லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து இந்த இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து கீழே இறங்கிட்டு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மேலே வந்து போயிருக்கு. ஓகேங்களா? மறுபடியும் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் கிட்ட வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதுதான். ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் இன்னையோட கரண்ட் டேவோட லோ அண்ட் ஹை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனிங். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டைமிங் அப்படிங்கிறது ஒரு 9:45 தான். ஸோ நாம் என்ன கொடுக்குற டைமிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த 10 மணிக்கும் உள்ளார நமக்கு ஏதாவது ஒரு ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து அந்த டே ஃபுல்லாக வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னு நாம் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டேயோட ஓப்பனிங் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது, ஓப்பனிங் ஹை வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த ஹையை வந்து கட் பண்ணவே முடியல. கொஞ்சமாக வந்து கீழே இறங்குறாங்க, மறுபடியும் வந்து மேலே வராங்க, மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங் லோ வந்து கட் பண்ணி வந்து கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இப்போ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓப்பனிங் லோ கீழே தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயந்தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,250 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,150 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 25,50, 25,000 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 25,280 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 25,350 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு கேப் அப் மாதிரி வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சான்ஸ் இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு செல்லிங் ட்ரிகர் ஆகிறதுக்கு தான் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து பெருசாக வந்து ஓப்பனிங் வச்சு நீங்கள் வந்து பெருசாக வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்து வராதிங்க. ஓப்பனிங்கில் நமக்கு வந்து ஒரு ஓப்பனிங் ஹை அண்ட் லோ வந்து மாட்டோம் இல்லையா, அதில் அந்த ரேஞ்ச் வந்து உடச்சிட்டு மேலே போனால் நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு பக்கம் வந்து போகலாம். நெகட்டிவ் சைடு வந்து பிடிங்கிட்டு போச்சு அப்படின்னா நெகட்டிவ் சைடு வந்து போகலாம். அவ்வளோதான் நம்ம வந்து இப்போதைக்கு வந்து முடிவு எடுக்க முடியும். இப்போ நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக வந்து டேர்ன் ஆகிறதுனால அந்த நியூஸுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டெக்னிக்கல்ஸ் கொஞ்சம் பின்னாடி தான் வந்து வேலை செய்யும். டெக்னிக்கல் வேலை செய்யும், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வேலை செய்யும், அவ்வளோதான். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவோம், இந்த ரேஞ்சுக்கு வருவோம் அப்படின்ட்டு நம்ம எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. டெக்னிக்கில் வந்து பார்க்கலாம், ஆனால் நியூஸுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஸோ நாளைக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 25,400, 25,300, 25,250, 25,150, 25,100, 25,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் அப்படி மாதிரி தான் வந்து சுற்றிட்டு இருந்தது. ஸோ பெருசாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாத லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்லேருந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவு வந்து ஒன்றுமே எல்லாம் இருந்தது. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ரியாக்ஷன் வந்து இல்லை அப்படின்ட்டு கால் சைடு வந்து போயிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகி விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அகெயின் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு புல் பேக். இந்த இடத்துல வந்து 55,600 நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அது பெருசாக வந்து பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக வந்து ஒரு 10-25 கேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்த மாதிரி வந்து காமிக்குது. ஆனால் வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. இந்த கேண்டில் பாருங்கள், 10-25 கேண்டில் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கேண்டில் 10-30 கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அங்கேருந்து வந்து நல்ல ஒரு செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருக்குறாங்க. ஸோ ஓவராலாக நம்ம சொன்ன இந்த டெக்னிக்கல் லெவல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு. இந்த 55,400 வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 55,200 வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க மார்க்கெட்டில். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 55,200 வந்து இருக்கும். 55,200 ஒரு பிரேக் அவுட் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 55,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 55,400 ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 55,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 55,600, 55,400, 55,200, 55,000 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் வந்து நிஃப்டி மாதிரி தான் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நல்ல ஒரு கேப் டவுன், புல் பேக்கு, லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்கிட்ட வந்து போய் ஒரு ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க.
ஸோ 82,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 82,000 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக அந்த லெவல் வரைக்கும் வந்து வந்துருந்தாங்க. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் டேவாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 82,400 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 82,000 வந்து இருக்கலாம். 82,000 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு 81,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 82,400 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 82,800 இந்த ரேஞ்ச் வரைக்கும் அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 83,000, 82,600, 82,400, 82,000, 81,600 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி நல்ல ஒரு கேப் டவுன், பெருசாக வந்து ஒரு புல் பேக்கெல்லாம் வந்து ஒன்றும் போகலை. மறுபடியும் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு புல் பேக் தான். இந்த ரேஞ்சில் ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருந்தது இல்லையா, அதுக்கிட்ட போயிட்டு வந்து ரிஜெக்ஷன் பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்ச் போட்டாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 1250 நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஸோ நாளைக்கு நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,150 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். 1350 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கலாம். 1350 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் தான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 13,950, 13,900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம். 13,150 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்தாச்சு அப்படின்னா ஒரு 13,250 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் 13,300, 13,200, 13,000, 12,900 இந்த ரேஞ்ச் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் உங்களோட வாட்ச் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.